ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி, அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானை போற்றி போற்றி என் செல்லமே. நாளை நீ நினைப்பது நிச்சயம் நடக்கும். இந்த முருகப்பெருமான் சொல்வதை கேட்டு சந்தோஷமாக தூங்கு. உனக்கு வரும் கஷ்டம் பெரியதா? அதை முதலில் சற்று அமர்ந்து நன்றாக யோசித்துப்பார். உனக்கு வரும் கஷ்டம் பெரியதாக இருக்கிறதா என்று. நீ நினைக்கின்ற வகையில்தான் உன் கஷ்டம் உன் கண்களுக்கு புலப்படுகிறது. அந்த கஷ்டத்தை முதலில் சுக்குநராக உடைத்து எரி. அதை எரிய உனக்கு சக்தி இல்லாமல் அல்ல, உனக்கு பயம் பதைப்புத்தான் உன்னை உடைத்து தகர்த்தெறிய யோசிக்க வைக்கிறது. நீ ஒரு பளிங்கு கல் என்று சொல்லவே, என்னதான் மாசுபட்டாலும் அதே அழகுடன் பிரகாசமாய் ஜொலிப்பாய். நீ எல்லாவற்றையும் முக்கியமாக நினைக்கிறாய், அதே போலத்தான் மற்றவர்களும் நினைக்க வேண்டும் அல்லவா? நிச்சயம் உன்னை அலட்சியப்படுத்தியவர்கள் நீ முக்கியம் என்று உன்னிடத்தில் வருவார்கள். உன் அருமையை புரிந்து உன் அன்பு எவ்வளவு பெரியது என்று உணரும் காலம் வெகு தூரத்தில் இல்லை. நீ என் இதயத்தில் உனக்கென ஓர் இடத்தை வெற்றுவிட்டாய். நிச்சயம் நீ அதிலிருந்து வெளியே வரமாட்டாய். உன்னை முழு மனதுடன் இந்த முருகப்பெருமான் ஏற்றுக்கொள்கிறேன். நீ என் கரத்தை இறுக பற்றிக்கொள். நிச்சயம் உன்னை தொய்வில்லாது கம்பீரமாக நடக்க வைப்பேன். உன்னை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ. இந்த முருகப்பெருமானின் துணை கிடைத்து விட்டால் எதற்கும் நீ பயப்படக்கூடாது, அஞ்சக்கூடாது, கலங்கக்கூடாது, தைரியமாக செயல்பட வேண்டும். கூடிய விரைவில் நீ ஆகாயத்தையே எட்டி பிடிக்கப் போகிறாய். உன் வாழ்க்கை கண்டிப்பாக மாறும். உன் வேண்டுதல் இந்த மாதத்தில் நிச்சயமாக வரும் தினத்தில் பழித்துவிடும். சந்தோஷம்தானே என் செல்லமே? கோடியில் ஒருவருக்கு கிடைக்கும் ராஜயோகம் உனக்கு 100% கிடைக்கப் போகிறது. மகிழ்ச்சியுடன் அது பெற்றுக்கொள்ள தயாராக இரு என் செல்லமே. உள்ளத்தில் மகிழ்ச்சி உருவாக வேண்டும் என்றால் உணர்ச்சிகளை அடக்க பழக வேண்டும். தனிமையில் இருக்கும்போது, எண்ணத்திலும் கூட்டத்தில் இருக்கும்போது பேச்சிலும் கவனம் வைக்க வேண்டும். ஆகவே எதையும் நினைத்து கவலைப்படாமல் எல்லாவற்றையும் என் முருகப்பெருமான் பார்த்து கொள்வார் என்ற முழு நம்பிக்கையுடன் உனக்கான கடமைகளை செய்து உனக்கான வாழ்வை சந்தோஷமாக வாழ கற்றுக்கொள் என் செல்லமே. ஏனென்றால் வாழ்க்கையில் ஒவ்வொரு நிகழ்வும் ஒரு அனுபவத்தை தருகிறது உனக்கு. அதே போலத்தான் நீ சந்திக்கும் ஒவ்வொரு மனிதரும் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார்கள் உனக்கு. கற்றுக்கொண்டே இருப்பவர்கள் மகிழ்ச்சியாகத்தானே இருக்கிறார்கள். வாழ்க்கை என்பது பரமபத கட்டத்தை விடவும் புதிரானது. எந்த ஏணி ஏற்றிவிடும், எந்த பாம்பு இறக்கிவிடும் என தெரியாது. அதை விடவும் எது பாம்பு எது ஏணி என கண்டுகொள்வதும் எளிதானதாக இல்லை. ஆனாலும் விளையாடிக்கொண்டேதானே இருக்க வேண்டும். எல்லா தானங்களுமே பிறரை வாழ வைக்கும் என் செல்லமே. ஆனால் நிதானம் மட்டுமே தன்னையும் வாழ வைத்து பிறரையும் வாழ வைக்கும். யார் என்ன சொன்னால் என்ன, உனது வாழ்க்கை உன் கையில். உனது வாழ்க்கை உன் கையில். வெற்றி தோல்வி எல்லாம் வாழ்க்கையில் முக்கியம்தான். ஆனால் அதைவிட உனது சந்தோஷம் முக்கியம் அல்லவா? யூகிப்பதை நிறுத்தினால் மகிழ்ச்சி. மற்றவர் தவறுகளை பெரிதுபடுத்தாமல் இருந்தால் சந்தோஷம். நம்மால் முடிந்த உதவிகளை செய்தால் ஆனந்தம். ஆகவே வாழ்க்கையில் ஓடி ஓடி உழைத்து ஓய்ந்த பிறகுதான் தெரிகிறது வாழ்க்கையின் அருமை. நாம் வாழாமல் உழைத்து பணம் சேர்த்தது வாழ்க்கை அல்ல. நாம் மகிழ்ச்சியாக இல்லாமல் விட்டு விட்டது தான் வாழ்க்கை என்று. எதை நினைத்தும் கவலைப்பட வேண்டாம் என் செல்லமே. உனது துன்பங்களை சொன்னால் உனக்கு மரியாதை இல்லை. உனது சாதனைகளை சொன்னால் மட்டுமே இந்த இடத்தில் மரியாதை உண்டு. எனவே கவலையை எல்லாம் விட்டு மகிழ்ச்சியாக வாழ கற்றுக்கொள். அல்லது மகிழ்ச்சியாக இருப்பது போலாகாது நடிக்க பழகு. இனி எது செய்ய நினைத்தாலும் யோசித்து பிறகு செய். யோசிப்பதற்கு அமைதியாக இருப்பது அவசியம். அந்த அமைதி வேண்டுமென்றால் பரபரப்பு இல்லாமல் இருக்க வேண்டும். ஒரு மனிதன் எதற்கு பரபரக்க வேண்டும்? இங்கு எதுவும் முக்கியமில்லை, எதுவும் நிரந்தரமில்லை. இதை புரிந்து கொண்டால் பரபரப்போ படபடப்போ உனக்கு வரவே வராது. பணத்தை அதிகம் சேர்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு வாழும்போது வாழ்க்கையை வாழாமல் பணம் வந்தபின் வாழலாம் என்று நினைப்பது வேதனை. நாம் கார் வீடு பங்களா என்று வசதியாக பிரபலமாக புகழுடன் இருப்பது என்பது நல்லது. ஆனால் அதைவிட கூடுதல் தேவை என்பது மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருப்பதுதான். ஆம் செல்லமே, இளம் வயதில் நமக்கு வசதி வாய்ப்பு இல்லை என்று வருத்தப்பட்டோம்.
ஆனால் மகிழ்ச்சியாக மனக்கவலை இல்லாமல் வாழ்ந்தோம். இன்று வசதிகளும் வாய்ப்புகளும் கிடைத்த பிறகு மகிழ்ச்சி காணாமல் போய்விட்டது. ஒவ்வொரு உறவிலும் ஒருவருக்கு ஒருவர் மரியாதையாகவும் நம்பிக்கையுடன் நடந்து கொண்டால் உறவில் பிரிவோ விரிசலோ வரவே வராது. இன்பமும் வேண்டாம், துன்பமும் வேண்டாம், மன அமைதி மட்டுமே வேண்டும் என்று இந்த முருகப்பெருமானும் தொடர்ந்து பிரார்த்தனை செய்து கொண்டே இருந்து உனது மனமும் வாழ்க்கையும் பொருள் அறிய தொடங்கும் என் செல்லமே. பொருத்தமாக வேண்டும் என்று தேடி எடுப்பவைகள் எல்லாம் சில நாட்களில் பொருந்தாமல் போய்விடும். ஆனால் யதார்த்தமாக கிடைப்பவைகள்தான் எதிர்பார்க்காத நாட்கள் வரை வாரும். புரிகிறதா? விளையாட்டாக எடுத்துக்கொள்ளும் விஷயங்களில்தான் அதிக தோல்விகளை சந்திக்கிறோம். ஆகவே வாழ்க்கை என்பது ஒரு அருமையான ஓவியம். ஏனோ அது எல்லோருக்கும் சரியாக வரைய வருவதில்லை. தேடுவதும் தேடப்படுவதும் நமக்குள்ளே இருக்கின்றது என்பது நிதர்சனம் என் செல்லமே. ஆகவே வாழ்க்கையை சந்தோஷமாக பயணிக்கலாம். இந்த உலகம் உனது முயற்சிகளை கவனிக்காது, முடிவுகளை தான் கவனிக்கும். ஆகவே எந்த ஒரு செயலையும் செய்வதற்கு முன் சற்று கவனமாக சிந்தித்து செயல்படு. மனிதர்கள் மத்தியில் ஒரு மனிதனாக இருப்பதும், எவ்வளவு துயரங்கள் ஏற்பட்டாலும் எப்போதும் மனித தன்மையோடு இருப்பதும், வீழ்ந்து விடாமல் தைரியத்தை தக்க வைத்துக் கொள்வதும் தான் வாழ்க்கை. இதுதான் வாழ்க்கையின் மாபெரும் சவால். இன்றைய துன்பங்களுக்கு பயந்து ஓடி ஒளிந்து கொண்டால் நாளை வரும் இன்பம் எங்கு செல்லும்? மனம் தளராமல் பயணித்து கொண்டே இரு என் செல்லமே. தைரியத்தின் முதல் சோதனை தோல்வியில் மனம் தளராமல் இருப்பதுதான். என்ன தெரியுமா? தைரியத்தின் முதலில் சோதனை என்ன சோதனையாக வரும்? தோல்வியில் மனம் தளராமல் இருப்பதுதான். மனதால் வலிமை கொள். உன்னை வீழ்த்த இந்த பிரபஞ்சத்தில் யாருமே இல்லை. ஆகவே முகத்தில் அடித்தாற்போல் பேசுபவர்களை மிக பிடித்து போகிறது. முதுகில் குத்துபவர்களை சந்தித்த பின் தனது நிறை குறைகளைத்தானே வடிவமைத்துக் கொள்பவன் தான் வாழ்க்கையில் வெற்றி பெறுகிறான். ஆகவே அதிர்ச்சியை அலட்சியமாக கடக்க பேரு அதிர்ச்சியை அனுபவித்தவர்களால் தான் முடியும். வாழ்க்கை என்பது மிதிவண்டி ஓட்டுவது போலத்தான். விழாமல் இருக்க வேண்டும் என்றால் நிற்காமல் நகர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். கஷ்டங்கள் கவலைகள் நமக்கு மட்டும்தான் என்று புலம்ப வேண்டாம். இங்கு சந்தோஷத்தை மட்டுமே அனுபவிக்கும் மனிதர்கள் இந்த பிரபஞ்சத்தில் யாருமே இல்லை. சூழ்நிலைகளை புரிந்து அதற்கேற்ப வளைந்து கொடுத்தால் வாழ்க்கையை சந்தோஷமாக பயணிக்கலாம். வாழ்க்கையில் எந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் வாழ தயாராக இருக்க வேண்டும். ஒரு நாள் நமக்கான வாய்ப்பு கட்டாயம் வரும். ஆகவே வாழ்க்கையில் எதுவும் சொந்தமும் இல்லை, நிரந்தரமும் இல்லை. ஆனால் நாம் சேர்த்து வைக்கும் புண்ணியமே நிரந்தரமானது. ஆம் செல்லமே, இது உனக்கான பதிவு என் செல்லமே. உனக்கான பதிவுதான். நிச்சயமாக நீ நினைப்பது நடக்கும். சந்தோஷமாக தூங்கு. இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு, சத்திய வாக்கு. உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். அதுவும் நன்மையாகவே இருக்கும். ஓம் முருகா சரணம். ஓம் முருகா சரணம். ஓம் முருகா சரணம்.